ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை சப்பாத்தி நல்லா பிசைஞ்சு வச்சு எப்பவும் போல் சப்பாத்தி செஞ்சு அதை பிச்சு பிச்சு பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 8 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா, பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. கூட பட்டை, சோம்பு, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதை பச்சை மிளகா நம்ம அளவாக போட்டால் போதும். ஏன்னா இதை தனியாக எடுத்து வைக்க தோணாது. அந்த பெரட்டலோடையே நம்ம சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் எடுத்து வைக்கவே தோணாதுங்க. அந்த காரமே அளவாக இருக்கும். நீங்கள் அதனால் பச்சை மிளகா அளவாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அந்த கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு இதை செஞ்சு எங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம டெய்லி இதையே செய்யலாங்கிற அளவுக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிஷ்ஷு நம்மளாம் எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணினது. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு 2 தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டிருக்கேங்க. இப்போ கூட ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசால் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதனால் அளவாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த சப்பாத்தி எடுத்து அது கூட போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. நான் பிச்சு தான் வச்சேன். நீங்கள் வேணுன்னா சிசர்லேயோ இல்லை கத்திரிலையோ நல்லா நூடுல்ஸ் மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்து போட்டு கூட பிரட்டிக்கலாம். நூடுல்ஸ் பதத்தில் நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா பிரட்டிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படின்னா, நம்ம சப்பாத்தி தனியாக சாப்பிடும்போது 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி தானே சாப்பிடுவோம். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய சாப்பிட்ணுன்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.